தாவேக்காவை எதுக்கு எதிர்த்தோம் அப்படின்னு தெரியுமா? ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த 3 நாளுக்குள்ள நான் சொல்றேன் நடந்ததை. 3 நாளுக்குள்ள விஜய் தாமு அப்படிங்கிறவரு எம்எல்ஏவா இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டாரு மக்களால. அந்த எம்எல்ஏ வந்து என்ன பண்றாரு, கத்தி வாள் இருக்குல்ல, வாளால வந்து கேக் வெட்டுறாரு. ஏன்னா இவர் பெரிய சாதனை பண்ணிட்டாரு இல்லையா தமிழ்நாடு மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கி. அதனால அந்த வாளால தான் எடுத்து பண்ணுவாரு. இது வந்து எப்பேற்பட்ட மனநிலை? ஒரு சாதாரண ஆளு பண்ணாலே நம்ம வந்து கேஸ்ல தூக்கி உள்ள வச்சு அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பு வீடியோ போட்டு பண்றோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினரா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் இந்த மாதிரி செயல்ல செய்யறது நியாயமா? இதுதான் எங்களோட கேள்வி. அப்படியே அந்த பக்கத்துல உள்ள தாவேக்காவோட நிர்வாகிகளையோ நம்ம பண்ணி தடுக்கிறாரு, அப்படியும் வெட்டுறாரு. வெட்டிட்டு தான் நிக்கிறாரு தவிர அதை வந்து என்ன பண்ண போறாரு விஜய்? அவர் மேல ஆக்ஷன் உண்டா சொல்லுங்க. அதே போல ரோட்ல வந்து ஆடு இருக்குல்ல, ஆடு தலையை வெட்டி ரோட்ல அப்படியே போட்டுட்டு போறானுங்க ஒரு ஆடை. இதை கொண்டாடுறதுக்கு, இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு. அதோட நிலைமை என்ன? இங்க வந்து திருத்தணி மதுரையில வந்து ஒரு வேட்பாளர் வந்து ஹிந்தியில பிரஸ் மீட் கொடுக்குறாரு தமிழ் சேனலுக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஏன் தமிழ் தெரியாத யாருக்கும்? ஏன் ஹிந்தியில கொடுக்கணும்? தமிழ்நாட்டுல இருக்கோம், தமிழ்ல பேசுங்க.